சின்ன பொண்ணு கோவப்படாத, கொஞ்சம் எங்க அம்மா கிட்ட பொறுத்து போ. இன்னங்க பொறுத்து போனேன்னு சொல்லுதிய? நான் தப்பு பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, தப்பு பண்ணாம என்ன திட்டி தீத்தா நான் பின்ன கோவப்படாம என்ன செய்வேன்? நான் மருமவங்கனால உங்க அம்மா இப்படி ஏசுதாவோ, இதே மாதிரி இந்த வீட்டுக்கு வந்த மருமோன, அதான் உங்க தங்கச்சி வீட்டுக்காரர இப்படி உங்க அம்மா ஏசுவாங்களா? சொல்லுங்க பாப்போம். அது எப்படி சின்ன பொண்ணு வீட்டுக்கு வந்த மருமோன ஏச முடியும்? அப்ப நான் என்ன இழிச்சவாயா? இருனே, நான் பேசிக்கிட்டேன் அம்மை கிட்ட. எம்மா எம்மா ஒன்னதான் கூப்பிடுதே. ஏமட்டி எல்லாம் எனக்கு காது கேக்கு. இப்ப எதுக்கு நீ கோவப்படுத தேவையில்லாம? அண்ணி தேவையில்லாம திட்டிருக்க, அதனாலதான் அவங்க வருத்தப்பட்டு கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அண்ணி கேக்குது சரிதானே? மர்மங்கிறதுனால தானே அண்ணி எப்படி பேசுதே? இதே இது எங்க வீட்டுக்காரரா இருந்தா எஸ்வி எப்படி? இப்ப பதில் சொல்லு, எதுக்கு உம்மன இருக்க? மருமல, சாரி மருமல, இப்பதான் என் மரமண்டைக்கு உரைச்சுது. இனி அப்படி தேவையில்லாம ஒண்ணு பேச மாட்டேன்னா நீனும் என் புள்ள மரதான். இதே மாதிரி குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து புரிஞ்சு நடந்துகிட்டீங்கனாலே போதும், அந்த பிரச்சனை அன்னைக்கே காணாம போயிரும்.